பூனையின் அழகான கனவு. ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு அழகான பூனை வசித்து வந்தது. அந்த பூனை கிராமத்தின் பிரபலமானவராக இருந்தது. அதன் அழகு மற்றும் புத்திசாலித்தனமான கனவுகள் கிராம மக்களின் மனதில் பசுமையான நினைவுகளாக பதிந்திருந்தன. ஒரு நாள் அந்த பூனை ஒரு அற்புதமான கனவு கண்டது. அந்த கனவில் அது ஒரு அடர்ந்த காட்டில் ஓடிக்கொண்டிருந்தது. பழங்கள் நிறைந்த மரங்களில் ஏறி விளையாடிக் கொண்டிருந்தது. அந்த கனவு பூனையின் மனதில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஊட்டியது. கனவில் அது தன்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொண்டு மேலும் வலிமையுடன் திகழ்ந்தது. இந்த அழகான கனவு கிராமத்தில் பூனையின் புகழை மேலும் உயர்த்தியது. பூனையின் கனவில் அதிக செல்வம், அதிக சக்தி மற்றும் அதிக அறிவு பெறுவது பற்றி கனவு கண்டிருந்தது. இந்த கனவுகளால் பூனை தன்னுடைய எல்லைகளை மீறி மேலும் உயரங்களை அடைய ஆசைப்பட்டது. ஒருநாள் பல ஊர்களிலிருந்தும் வந்த செல்வந்தர்கள் அந்த பூனையை பார்க்க கிராமத்திற்கு வந்தனர். அவர்கள் பூனையின் வாழ்க்கை பற்றி கேள்விப்பட்டிருந்தனர். பூனை தன்னுடைய அழகான கனவுகளை அவர்களிடம் விவரித்தது. அதன் கனவுகளைக் கேட்டு செல்வந்தர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். பூனை தன்னுடைய கனவுகளை நனவாக்க கடினமாக உழைக்க முடிவு செய்தது. தன்னுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள அது பல புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டது. கிராம மக்களுக்கு உதவுவதன் மூலம் அது தன்னுடைய சக்தியை அதிகரித்துக் கொண்டது. பூனையின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் வீணாகவில்லை. காலப்போக்கில் அது தன்னுடைய கனவுகளை ஒவ்வொன்றாக நனவாக்கியது. அதிக செல்வம் ஈட்டியது, அதிக சக்தி பெற்றது மற்றும் அதிக அறிவு பெற்றது. ஆனால் பூனை எப்போதும் தன்னுடைய அடக்கத்தை இழக்கவில்லை. தன்னுடைய கனவுகளை நனவாக்க உதவிய கிராம மக்களை எப்போதும் மனதில் வைத்திருந்தது. பூனையின் கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. கனவுகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை அது நமக்கு உணர்த்துகிறது.